ஹாய்ங்க. அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்தி கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சமையலுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இல்லாத காரணத்தினால இந்த பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உங்களோட கறிவேப்பிலை இருந்துச்சுன்னா கறிவேப்பிலை சேர்த்திக்கிங்க. இப்போ பீர்க்கங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீர்க்கங்காயை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். இது ரசத்து கூட சாப்பிட்றதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாடு கூட சாப்பிட்றதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறுமனே சுடு சாப்பாட்டோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்குங்க. நீங்கள் தண்ணி தனியாக சேர்த்த வேண்டாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருங்காயம் சின்ன துண்டு சேர்த்திக்கிங்க. நம்மக்கிட்ட வீட்லேயே அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் அருமையான முறையில் சுத்தமாக செஞ்சு வச்சுருக்கோங்க. உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கலாம். பீர்க்கங்காய் அப்படி பச்சையாகவே சாப்பிடுவாங்கங்க. இந்த பீர்க்கங்காயில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் செய்யலாங்க. சட்னி செய்யலாங்க, துவையல் அரைக்கலாம். இந்த மாதிரி குழம்பு பருப்பு சாம்பார் கூட எல்லாம் இந்த பீர்க்கங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியே போதுமான அளவு தாங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பீர்க்கங்காயில் அதுவே தானாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு சிலர் வாட வச்சுருப்பாங்க காய்களை. அந்த மாதிரி காய்களில் தண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிங்க. பீர்க்கங்காய் இப்போ 90% நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் பீர்க்கங்காய் மசாலா பீர்க்கங்காய் வறுவல் ரெடி ஆயிருங்க. இந்த பீர்க்கங்காய் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயை பார்த்தா இந்த மாதிரி ரெசிபி தாங்க செய்வீங்க. நீங்கள் வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.